ஹாய், இந்த சாட்டர்டே உங்களுக்கு என்ன பிளான்ஸ்? இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் சாட்டர்டேயை பிளான் பண்ணிக்கோங்க. 3 இன்சைட்ஃபுல் வெபினார்ஸ் ஆர் லைன்ட் அப் அண்ட் தே மைட் பி கம்ப்ளீட்லி சேஞ்சிங் த வே யூ திங்க் அபவுட் யுவர் ஃபினான்சஸ். மார்னிங் 10 மணிக்கு சம்யுக்தா நீங்கள் ஏன் ஜஸ்ட் 2.75% இன் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் செட்டில் ஆகுறீங்க, தேர் ஆர் ஸ்மார்ட்டர் வேஸ் டு க்ரோ யுவர் மணி அண்ட் அவங்க உங்களை இதில் வாக் த்ரூ பண்ண போகிறாங்க. 11 மணிக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின் அட்ரஸ் பண்ண போகிறேன். டெய்லி ஜஸ்ட் 100 rupees இன்வெஸ்ட் பண்ணினா கேன் இட் ரியலி பிகம் லேக்ஸ் இன் த ஃபியூச்சர்? த ஆன்சர் இஸ் எஸ். அண்ட் இதை பற்றி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் லாஜிக்கை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபைனலி 12 o'clock சஞ்சய் டு டாக் அபவுட் நிஃப்டி 50 அண்ட் இந்தியாஸ் மார்க்கெட் ஸ்டோரி. குளோபல் அன்சர்டனிட்டி இருந்தாலும் இந்தியா ஹேஸ் இட்ஸ் ஓன் லோக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹீல் ஷேர் வை தட் மேட்டர்ஸ். 3 டாபிக்ஸ், 3 எக்ஸ்பர்ட்ஸ், ஒரு பவர் பேக் சாட்டர்டே. மிஸ் பண்ணிடாதீங்க, உங்கள் கேலண்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். யார் கார் வாங்கலாம்? சமீபத்தில் மாருதியினுடைய சேர்மன் ஆர்சி பார்கவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. 1 லட்சத்துக்கு மேல மாத வருமானம் உள்ளவர்கள் இந்தியாவில் 12% பேர் தான் இருக்காங்க. அவங்களால தான் கார் வாங்க முடியுது. அதனால கார் சந்தை வளர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறு இந்தியாவில் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல பார்கவா சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு மைய புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இதற்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்கா, கார் என்றால் ஹேட்ச்பேக் என்று சொல்லக்கூடிய வகையான காரை தான் எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க. பெரிய டிக்கி இருக்காது, செடான் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹேட்ச்பேக்கும் செடானுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்றீங்க. மாருதி ஸ்விஃப்ட் ஹேட்ச்பேக், மாருதி ஸ்விஃப்ட் டிசையர் செடான், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? பூட், டிக்கி. இந்தியாவில் எல்லாருக்கும் செடான் வாங்கக்கூடிய ஒரு வசதி இருக்கணுன்றதுக்காக அரசு ஏற்கனவே ஒரு சலுகையை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது என்ன தெரியுமா? 4 மீட்டர் நீளத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய கார்களுக்கு குறைவான டாக்ஸஸ், ஜிஎஸ்டி கம்மி. 4 மீட்டருக்கு மேல உள்ள கார்களுக்கு ஜிஎஸ்டி அதிகம். இப்ப நீங்க போய் இது மாதிரி ஒரு சலுகை உலகத்துல எங்கேயாவது ஒரு நாட்டுல கார் இண்டஸ்ட்ரிக்கு, ஆட்டோ இண்டஸ்ட்ரி கொடுக்கப்பட்டிருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களால பார்க்கவே முடியாது. இது இந்தியாவே உருவாக்கிய ஒரு சலுகை. இந்த சலுகையை ஏன் உருவாக்குனாங்கன்னாக்கா, மிடில் கிளாஸ்ல நிறைய பேர் கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அரசு உருவாக்கி கொடுத்த ஒரு சலுகை தான் இது, இந்த 4 மீட்டர் ரூல். இது 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கு, அமல்ல இருக்கு. சோ பலரும் ஒரு செடான் காரை வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அரசுக்கே இருந்தது. இல்லைன்னா எல்லாரும் ஹேட்ச்பேக் மட்டும்தான் வாங்க வேணும்ன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். இதுல முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு என்ன நீங்க பார்க்கணும்னாக்கா, நுகர்வு மாறிட்டு வருது. இன்னைக்கு யாருமே ஒரு சின்ன காரை வாங்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இல்லைங்க. அதுக்கு காரணம் இருக்கு. அதுக்கு காரணமும் என்ன பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகியும் பார்கவாவும் தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஒரு புது கேட்டகரி, உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு கேட்டகரி ஆஃப் காரை உருவாக்குனாங்க இந்தியால. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணா, 4 மீட்டருக்குள்ள இருந்தா டாக்ஸ் கம்மின்னு சொன்னான். ஸோ 4 மீட்டர் நீளத்துக்குள்ள ஒரு செடான் கேட்டகரியை கிரியேட் பண்ணாங்க மாருதி. அதுக்கு அடுத்தபடியாக மாருதிக்கு என்ன தேவை? கார் வாங்குறவன அதிகமாக செலவு பண்ண வைக்கணும். அதிகமாக செலவு பண்ணா என்ன ஆகும்? ஒரு கார் வித்தா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபம் அதிகரிக்கும். இதை உருவாக்குறதுக்கு மாருதி ஒரு செம்ம ஐடியாவை கொண்டு வந்தாங்க. அந்த ஐடியா தான் மினி எஸ்யூவி. மினி எஸ்யூவி, பெரிய எஸ்யூவி வாங்க முடியாதவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பட் மினி எஸ்யூவி வந்த உடனே என்ன ஆச்சுனாக்கா, ஒரு சராசரி காரினுடைய ஆவரேஜ் பிரைஸ் பயங்கரமா கூடி போச்சு இந்திய மார்க்கெட்ல. இதை செஞ்சது மாருதி தான். ஆனா இன்னைக்கு பார்கவா ரொம்ப புத்திசாலித்தனமா கம்ப்ளைண்ட் பண்றாரு. இந்த கம்ப்ளைண்ட்லயும் சொல்லப்படாத ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்ன தெரியுமா? 3 லட்சத்துக்கும் 4 லட்சத்துக்கும் கார் வித்துக்கிட்டு இருந்த மாருதி இன்னைக்கு தன்னுடைய ஆவரேஜ் கார் சேல் பிரைஸை கணிசமா உயர்த்திட்டாங்க. நீங்க ஒரு காரை 4 லட்சத்துக்கு வித்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவோ
அதை விட பல மடங்கு அதிக லாபம் ஒரு மினி எஸ்யூவி விற்றா கிடைக்குது மாருதிக்கு. ஸோ மாருதி என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு 4 மீட்டர் செடான் கிரியேட் பண்ணி தன்னுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை உயர்த்தினாங்க. அதுக்கடுத்து மினி எஸ்யூவி மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி தன்னுடைய ப்ராஃபிட்டை மேலும் உயர்த்தினார்கள். இன்னைக்கு டாப் 10 செல்லிங் கார்ஸில் இந்தியாவில் 6 கார் மாருதியோடது, 6 மாடல் மாருதியினுடைய மாடல். இந்த 6ம் மினி எஸ்யூவி, ஒரு செடான் கூட கிடையாது. ஸோ இந்தியன் மார்க்கெட்டே இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு செடான் மார்க்கெட்ல இருந்து ஒரு மினி எஸ்யூவி மார்க்கெட்டாக மாற்றிட்டாங்க. இதை மாருதி செய்வாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலைங்க. யாரும் இதை எதிர்பார்க்கலைங்கிறது ஒரு பக்கம், யாரும் இது நடக்கும்போது இதை கவனிக்க கூட இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க நோட்டீஸ் பண்ணல. ஸோ இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னாக்கா, இந்தியன் கார் மார்க்கெட்ல அதே அளவு வாகனங்களை மாருதி வித்தா கூட, அதாவது வால்யூம் growth இல்லாமல் அதே அளவு வாகனத்தை வித்தா கூட மாருதி மார்க்கெட்டை பிரீமியமைஸ் பண்ணி தன்னுடைய லாப வளர்ச்சிக்கான ஒரு பாதையை உருவாக்கிடுச்சு. அப்ப ஏன் பார்கவா கம்ப்ளைண்ட் பண்றாரு? பார்கவா ஏன் கம்ப்ளைண்ட் பண்றாருனாக்கா, வால்யூம் growth இருந்து இந்த லாபத்தை அவங்க சம்பாதிக்க முடிஞ்சா மாருதியின் நிறுவன மதிப்பு இன்னும் அதிகமாகும். மாருதியினுடைய மார்க்கெட் பொசிஷன் இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக அளவில் வந்து சுசுகிக்கு ஒரு ஸ்ட்ரெங்த்தை கொடுக்கும். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை பார்கவா சொல்லவே இல்லை. அது என்ன தெரியுமா? இந்தியாவுக்காக உருவாக்கிய இந்த மினி எஸ்யூவி கான்செப்ட் இன்னைக்கு உலகம் பூரா போயிட்டு இருக்கு. இதன் மூலமாக மாருதிக்கு ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் மார்க்கெட் கிரியேட் ஆயிருக்கு. ஒரு பிளான்ட்டே அவங்க செட்டப் பண்ணாங்க குஜராத்ல, போர்ட் கிட்ட எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக. அந்த பிளான்ட் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிளான்ட்டை செட்டப் பண்ணும்போது கூட பார்கவா என்ன பண்ணாரு தெரியுமா? அதை சுசுகியை நேரடியா செட்டப் பண்ணி வச்சாரு. ஏன்னா அதுல வர லாபம் வந்து இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு. ஆனா இப்ப ஃபைனலா வேற வழி இல்லாம இதெல்லாம் ஒண்ணா நினைச்சிட்டாங்க. சரி, இன்னைக்கு மாருதி சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு உண்மை? வாங்கும் சக்தி என்ன வேகத்துல கூடும், சம்பளம் என்ன வேகத்துல கூடுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் கூடும். நீங்க மார்க்கெட்டே ஒரு பிரீமியமைஸ் பண்ணி வச்சுட்டு வாங்கும் சக்தி இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா என்ன அர்த்தம்? உங்களுக்கு மார்க்கெட்டை மறுபடியும் ஸ்மால் கார் கொண்டு போக விருப்பம் இல்லை. என்ன காரணம்னா, ஒரு கார் வித்தா வர லாபம் கம்மி இல்லை, நான் ஏன் அதை போய் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ மாருதி என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்க்கெட்ல ப்ரெஷர் இருக்குன்னு இவங்க பப்ளிக் டொமைன்ல ப்ரெஷர் கொண்டு வந்தாக்கா கவர்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் சலுகை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவ்வளவுதான் நோக்கம். ரெண்டாவது, மாருதிக்கு இது வரைக்கும் ஈவில ஒரு பெரிய ஸ்டேக் இல்லைங்க. அதுலயும் மாருதி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணாங்க. அது என்ன தெரியுமா? டொயோட்டாவோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. டொயோட்டா உலகம் பூராவும் ஒரு டெக்னாலஜியில நம்பர் 1, அதுதான் ஹைபிரிட். அதாவது லோவர் ஸ்பீட்ஸ்லயே பேட்டரியில ஓடும், ஹையர் ஸ்பீட்ஸ்ல பெட்ரோல்ல ஓடும். இந்த பேட்டரி டு பெட்ரோல் ஸ்விட்சை பண்றதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கு. இந்த டெக்னாலஜி டொயோட்டா கிட்ட இருக்கு. அதையும் அவங்க எங்க அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, லெக்ஸஸ்ங்கிற பிரீமியம் பிராண்ட்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மாருதியும் டொயோட்டாவும் உலக அளவில் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டதுனால லெக்ஸஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த டெக்னாலஜி இன்னைக்கு மாருதியோட மினி எஸ்யூவி அத்தனை வண்டியிலும் இருக்கு. ஸோ லெக்ஸஸ் வாங்கணும் 80 லட்சம் 90 லட்சம் வாங்கி ஒரு காரை வச்சுக்கணும். அதே விஷயம் 21 லட்சத்துல இன்னைக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஹைபிரிட்லயும் மாடரேட் ஹைபிரிட், ஸ்ட்ராங் ஹைபிரிட்னு 2 கேட்டகரி இருக்கு. அது ரெண்டுத்தையும் மாருதி இந்தியா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த காரை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி டொயோட்டா பிராண்ட்லயும் விற்கிறாங்க, மாருதி பிராண்ட்லயும் இந்தியாவில் விற்கிறாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் மாருதி ஒரு ஈவியை லான்ச் பண்ணல. ஸோ மாருதிக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டெக்னாலஜியில பெட்ரோல் ஹைபிரிட் இந்த டெக்னாலஜியில சலுகைகள் வேணுங்கிறது தான் மாருதியினுடைய தேவை. அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, ஈவியை இன்னும் பாப்புலரைஸ் பண்ணணும்னு நினைக்குது. ஸோ மார்க்கெட் வளரல, யாருக்குமே வாங்கும் சக்தி இல்லை அப்படின்னு மாருதி இன்னைக்கு ஸ்ப்ரெட் பண்ற நெரேட்டிவ். இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு ஏற்ற வருமானம் இன்னைக்கு இந்திய சமுதாயத்துல இல்லைங்கிறது தான். அதுதான் உண்மை. அதை சொல்றதுக்கு பதிலாக அவங்க வேற விதமா சொல்றாங்க. அண்ட் அந்த நெரேட்டிவ் பல பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், மறுக்க முடியாது. பட் உண்மையை பார்க்க வேண்டியது ஒரு முதலீட்டாளனுடைய கடமை. உண்மையை தான் பார்க்கணும். உண்மையை நீங்க நெரேட்டிவா பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டரா இருக்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் மாருதிக்கு ப்ராஃபிட் ரீதியாகவோ கேஷ்ஃப்ளோ ரீதியாகவோ பெரிய த்ரெட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் இன்னைக்கு மினி எஸ்யூவி வாங்கித்தான் ஆகணும் அத்தனை பேரும். அது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ். எப்படி ஆப்பிள் ஐஃபோன் 16 வாங்குறீங்களோ அதுபோல் நீங்கள் மினி எஸ்யூவி வாங்க வேண்டும். ஆப்பிள் ஐஃபோன் 16
அமெரிக்காவில் விற்கிற வெர்ஷன் வாங்க முடியலன்னா அவங்க ஒரு 600 வெர்ஷனை கொண்டு வருவாங்க. அது இந்தியாவுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்டை ட்வீக் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் விற்கும். அதே தான் மாருதிக்கும் நடக்கும். அவங்க என்ன பண்ணணும், ப்ராடக்டை ப்ரைஸுக்கு ஃபிட் பண்ணணும். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, ப்ரைஸை வச்சுட்டாங்க, வருமானம் ஏறி ப்ரைஸோட ஃபிட் ஆகணும் எதிர்பார்க்குறாங்க. இது நியாயமான எதிர்பார்ப்பு இல்லை. இப்போ ஆப்பிளுக்கும் மாருதிக்கும் நான் உள்ள அந்த ஆட்டிடியூட்னல் கான்ட்ராஸ்ட்டை சொல்கிறேன். ஆப்பிள் என்ன பண்ணா, ஓகே இதான் பையிங் பவர், இதுக்கு ஒரு ப்ராடக்ட் இந்தா புடினா. மாருதி என்ன சொல்கிறான், இதான் என் ப்ராடக்ட், உன் பையிங் பவரை கொண்டு வந்து காட்டு, வாங்கிக்கோ அப்படிங்கிறான். ஸோ இதில் என்ன நடக்கணும், உண்மையை சொல்லணும்னா நம்மளுடைய பையிங் பவர் மாருதி எதிர்பார்க்கிற வேகத்துக்கு வளராதுங்க இந்தியாவில். அதுதான் உண்மை. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு பையிங் பவர் இந்த காலகட்டத்தில் குறைய கூட செய்யலாம். ஏன்னா ஏஐ பல வேலைகளை விழுங்க போகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல்ல யாருக்கு பணம் இருக்கோ அவங்க தான் வண்டிகளை வாங்குவாங்க, யாருக்கு பையிங் பவர் இருக்கோ அவங்க தான் வாங்குவாங்க, யாருக்கு பையிங் பவர் இல்லையோ அவங்க அந்த பையிங் பவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குவாங்க. இந்த காலதாமதம் இன்னைக்கு ஆட்டோ இண்டஸ்ட்ரியை ரொம்பவே பாதிக்க போகுது. ஏன்னா டிமாண்ட் க்ரோத் வந்து இவங்க எதிர்பார்க்கிற வேகத்துக்கு வராது. அவங்களால போதுமான வால்யூம்ஸ் விற்க முடியாது. வால்யூம்ஸ் விற்க முடியலன்னா அவங்களுடைய லாபம் பிளாட்டூ ஆகிடும், அது வந்து ஃப்ளாட் ஆகிடும். இப்போ ஃப்ளாட் ப்ராஃபிட்ஸ் டசன்ட் எக்ஸைட் த சேர்மன் ஆஃப் மாருதி. ஆஸ் எ இன்வெஸ்டர் நம்மளையும் அதை எக்ஸைட் பண்ணுமோ பண்ணாதோ காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் பையிங் பவர் அதிகரிக்க வேண்டிய வேலை யாருடையது, அரசுடையதா? அரசு ஏற்கனவே வருமான வரியை குறைச்சி கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே அரசு என்ன பண்ண முடியும்? கார் வாங்குறோம், பாக்கெட்டில் 50,000 போட முடியுமா? அரசு அதை செய்யாது. அரசுடைய ப்ரையாரிட்டி அது இல்லை. ஸோ எக்கானமி மறுபடியும் வளர்ந்து, பையிங் பவர் வளர்ந்து, இன்னும் பல பேர் வந்து மாருதி விற்க நினைக்கிற ப்ராடக்டை வாங்கணும். ஆனால் மாருதிக்கு இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தால் கூட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இருக்குங்க. ப்ரீமியம் மார்க்கெட்டை அவங்க கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணுறாங்க. மற்ற எந்த மேனுஃபேக்சர்னாலையும் ப்ரீமியம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய இம்பாக்டை பண்ண முடியல. அப்படி ஏதாவது ஒரு இம்பாக்டை ப்ரீமியம் மார்க்கெட்லேயே, எஸ்யூவி மார்க்கெட்லேயே யாராவது பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இப்போ அப்படின்னு சொன்னாக்கா அது 2 பேர் தான். ஒன்று டொயோட்டா, அது மாருதியுடைய பார்ட்னர், அவங்க 2 பேரும் கூட்டு. இன்னொன்று எம்என்டம் இன்னைக்கு ப்ரீமியம் மார்க்கெட்டை பிடிக்கிறாங்க. அந்த XUV 700 நல்லா விற்குது. பட் அதுக்கு எந்த சலுகையும் கிடையாது. அது 4 மீட்டர் கார் கிடையாது. மஹிந்திரா தார் விற்குது, அதில் சில சலுகைகள் இருக்கு. ஸோ போட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையில் மாருதி இன்னைக்கு இருக்காங்க. நுகர்வு வளர்ந்து, பையிங் பவர் வளர்ந்து, இன்னும் அதிக வால்யூம் growth மினி எஸ்யூவியில் வருவதற்கு காலதாமதம் ஆகும். அது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணோம். மாருதி வேல்யூவேஷன் எங்கே போகுதுங்கிறத நம்ம க்ளோஸாக பார்க்கணும். மற்ற கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ராடக்ட்டை கொண்டு வந்து மார்க்கெட்டை பிடிக்கிறாங்களா அல்லது திருப்பி கீழே கொண்டு போய் விலைக்கு ஏற்ற கார் விற்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். கம்பெனினால எல்லா கம்பெனினாலையும், டாடா மோட்டார்ஸாக இருக்கலாம், எம்என்டமாக இருக்கலாம், மாருதியாக இருக்கலாம், இவங்க எல்லா விலைக்கு ஏற்ற காரை கொண்டு வராங்க. ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறீங்க, நீங்கள் ப்ரைஸுக்கு ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா இந்தியாவில் வாங்க மாட்டாங்க. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பெருமைக்கு கார் வாங்குறவங்க எப்படி வந்து குறைஞ்ச விலைக்கு ஒரு காரை வாங்குவாங்க? டாடா நேனோ அட்டர் ஃப்ளாப் ஆனதுக்கு இதுதாங்க காரணம். புவர் மேன்ஸ் கார்னு பொசிஷன் பண்ணாரு. நோபடி இன் இந்தியா வாண்ட்ஸ் டு பி கால்ட் அ புவர் மேன், தட்ஸ் த ட்ரூத். அதனாலே அது அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. இன்னைக்கு செடனுக்கு கீழே கார் வாங்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் இந்தியாவில் இருக்கு. இன்ஃபேக்ட் செடனே வாங்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட் இந்தியாவில் இருக்கு. ஆனால் அந்த மைண்ட் செட்டை நிறைவு செய்யக்கூடிய வருமானம் இல்லை. அந்த மைண்ட் செட்டுக்கு மேட்சிங்காக ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இருக்க முடியாது. ஏன்னா அது காஸ்ட் ஆகும். மாருதி வந்து ப்ராஃபிட் இல்லாமல் கார் விற்க மாட்டாங்க, யாருமே விற்க மாட்டாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி எப்படி இந்த சுச்சுவேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ப்ரைஸை குறைச்சி விற்க போகிறாங்களா அல்லது ப்ரைஸுக்கு ஏற்ற ப்ராடக்டை ஆப்பிள் மாதிரி கொண்டு வர போகிறாங்களா? இதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். பட் இட்ஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் டு சால்வ். எக்கனாமிக் growth நிச்சயமாக இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம். நம்ம ஒரு 7% ஜிடிபி growth இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் வந்துடும். அதே போல் 15 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய வாகனங்களை ஸ்கிராப் பண்ணணுன்ற ரூல் கொண்டு தான் நிச்சயமாக எல்லாரும் பழைய காரை விற்று புது கார் வாங்கணும். அப்படி வாங்கும்போது 99% செடான் ஓனர்ஸ் மினி எஸ்யூவிக்கு போவாங்க. அது மறுபடியும் டிமாண்டை கொண்டு வரும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு லேக் இருக்கும். அந்த லேக் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் மேலே மாருதி இந்த அளவுக்கு ப்ரெஷரை கொண்டு வராங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சுச்சுவேஷன். தொடர்ந்து இதை கவனிப்போம். இந்த களத்தில் பேசுவோம், இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.